வீட்டை பிரிச்சாச்சு, கோட்டை கிழிச்சாச்சு, பால் காய்ச்சியாச்சு, மதியானம் பிரியாணி சாப்பிட வரீங்களா சக்தி அண்ணே? டேய் என்னடா கிண்டலா உனக்கு ஒண்ணு இல்லாம நான் பண்ண அதையும் பார்க்கலாம்டா. டேய் போடா, உன்னை விட்டு துரத்து வேண்டா. டேய் போடா உன்னை விட்டு துரத்து வந்துட்டா. அப்பாடா! இப்ப தாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு கோமதி பெருமூச்சு விடுறாங்க. அதுக்கு காரணம் ராஜியும், மீனாவும் என்னைக்கு நம்ம இப்படியே இருப்போம். நான் ஏன் உங்க கூட பேசாம இருப்பேன்? அப்படின்னு மீனா சொல்றத கேட்டு ராஜியும், மீனாவும் ரொம்ப ஹாப்பியாகி துணிமணி எடுக்க போறாங்க. அதுதாங்க நமக்குமே இப்ப வேணும். அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம சேனலுக்கு உங்க பண்ணான கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவுல. இப்ப அடுத்ததாங்க சுவாரஸ்யமான கட்டங்கள் இருக்கு. சக்திவேலு ஏன் இப்படி ஒரு வில்லனை உருவாக்கிக்கிட்டே இருக்கணுங்கிறக்காண்டி இப்படியாங்க பண்ணுவாங்க. பார்த்தா யாரோ எவரோ ஒட்டுண்ணி அவன் இவன் சொல்லிட்டு சொத்து 3ஆ பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிர்றாங்க. அத இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. சரி விடுங்க. அதுக்கப்புறம் போறத நடக்குத பார்ப்போம். இப்ப சுகன்யா இப்பதாங்க இது நாள் வரைக்கும் சுகன்யா சரியான ஆள் நெனச்சுட்டு இருந்தோம். அதாவது சரியான ஆள்ன்னு கெட்டதா நெனச்சுட்டு இருந்தோம். இப்ப சரியான ஆள்றி நீ. ஏய் மவளே! நீ தாண்டி சரியான ஆள்றி ஏய்! அப்படிங்கிற அளவுக்கு தோணுதுங்க. சக்திவேலுக்கு ஏத்த ஆளு. நீ தானே கொண்டு வந்த. அந்த ஆள நீ தானே கொண்டு வந்த. இதத்தான் வரம் கொடுத்தவன் தலையில கை வைக்கிறேன்னு சொல்றது. அதுக்காண்டி ஒரு அளவு இல்லையாங்க? ஒண்ணுமே இல்ல. அவன் யாரு எவரு அப்படின்னு கேட்டா, என்னங்கடா அப்பத்தா சூப்பரா ஒண்ணு போட்டுச்சு பாருங்க. சரிடா. நீ சொல்லிட்டில, என் புருஷன் சம்பாரிச்சேன்னு இருக்குல்ல, அதுல 3 பங்கா 4 பங்கா போடு அப்படின்னுச்சு பாரு. ஆ இவனுக்கே இல்லைங்கிற அந்த ஓடுகாலிக்கு ஏன் கொடுக்கணும்? அப்படி இப்படிங்கிறேன். நீ இதுவரைக்கும் முத்துவேலு தாங்க கரெக்ட்டா சொன்னது. நம்ம எல்லாம் அந்த வீட்ல அனுபவிச்சிருக்கோம். 30 வருஷம் என்ன? அவருக்கு 60 வயசு, இவருக்கு 60 வயசு ஆகப்போது. அம்புட்டு பேரும் 60 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. ஆனா, தம்பிங்க வாழவே இல்ல. அப்படிங்கையில அம்மா இருக்கிற காலம் வரைக்கும், அம்மா இன்னும் 10 வருஷமோ, 20 வருஷமோ, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அப்படின்னு சொல்லியும் கேட்காம, முட்டிக்கவே முடியாது. இந்த சொத்த குடுக்க மாட்டேன் அப்படின்னு மளிகை கடை குடுத்ததே பெருசுன்னா, நீ மளிகை கடையும் வச்சுக்க, உன் சொத்து வேணா, சுகமும் வேணா, நான் எங்க அக்கா வீட்டுக்கே போறேன்னு கிளம்புறாரு. சுகன்யா வா நம்ம போவோம் அப்படின்னு கைய பிடிச்சு இழுக்க, விட்டுங்க அப்படின்னு கைய பிடிச்சு இழுத்து விட்டுறாங்க. யாருக்கு? யார் சொத்து வேணாம்? என்ன நாளைக்கு நமக்கு வாரிசு வருது. நாளைக்கு தெருவுலயா நிக்கும்? இல்ல சோனியா, நான் கஷ்டப்பட்டு என்ன கஷ்டப்பட்டு இப்போ ஒட்டுவார் ரொட்டி மாதிரி நீங்க இப்போ சொன்னாங்களே அந்த மாதிரி திண்ணையில ஒட்டு திண்ணையில உட்காந்து குடும்பம் நடத்த போறீங்களா? இந்த காலத்துல முக்கி சம்பாரிச்சாலும் ஒரு வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம். இப்ப புரியுதா? அதான் எங்க வீட்டு லவட்ட பாக்குறியான்னு சக்திவேலு சொல்ல, சும்மா நிறுத்துங்க மாமா. நீங்க மட்டும் என்ன பொறக்கையில கொண்டு வந்தீங்களா என்ன? இது உங்க அப்பாவோட சொத்து தானே. எல்லாரும் அதுல தானே சம்பாரிச்சீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் பண்ணிருக்கு. அதுல இருந்து நீங்கள் வாழ்ந்திருக்கீங்கல்ல. அதைத்தானே பெரிய மாமா சொல்றாங்க. அப்பா வரேன் வா வா. சுகன்யா அடிச்சு பேசுது. அதுல அக்கா காரியே ஓ மாமாடி பார்த்து பேசு. இது அப்பப்ப அப்படிதாங்க இந்த மாரி பிள்ளை. அப்படியே ஒரு மாதிரியா ஒரு ஆயிருதுங்க. அதனாலதான் பிள்ளைக்கு மாரின்னு பேர் வச்சிருப்பாங்க போல இருக்கு. அவர் மட்டும் என்ன பார்த்து பேசுறாரா? என் புருஷனை கண்டபடி பேசுறாரு. ஒட்டுண்ணிங்கிறாரு. என்ன? நான் விட முடியாது. எனக்கு மாமா நீங்க சொன்னதான் சரி. உண்மையிலே உங்கள நான் நினைச்சு பெருமைப்படுறேன் மாமா. இது நாள் வரைக்கும் இவருக்கு துணைக்கு நின்னேன். கேடு கெட்டவனுக்கு கெட்டவங்களுக்கு துணையா நின்னா இப்படித்தான் நமக்கு கெடுதல் வரும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. ஓய் 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 யார பார்த்து கேடு கெட்டங்கிறன்னு குமார் அடிக்க வர, டே கைய பிடிச்சு திருகுறாங்க பொட்டா அப்படின்னு யார்ட்ட கைய நீட்டிட்டு வர்ற? அப்படியே வேகமா வர்றான். சின்னம்மான்னு கூட பார்க்காம பாலான்னு ஒரு அறை குட்டுக்குது சுகன்யா குமாருக்கு. ஏய் என்ன ஏன் பிள்ளை அடிக்கிறான்னு இவர் வந்து கைய நீட்ட, என்ன ஏன் பொண்டாட்டி அடிக்கிறான்னு இவர் வர, என்னடா மருது படம் டிவில எதுவும் பாத்தீங்களா? பழனி அப்படியே அடிக்க வரல. ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆள் ஆளுக்கு எல்லாம் மறிக்க, ஐயோ போதும் நிறுத்துங்க அப்படின்னு முத்துவேல் நெஞ்ச பிடிச்சிட்டு கத்துறாரு. அதாவது வயித்தை பிடிச்சுக்கிட்டு, ஐயா ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்லையான்னு அப்படியே அப்பத்தா வருது. ஏன்டா இப்படி சொத்துக்கா அலையறீங்க? குளிக்கல போயில சொத்தையமா போட்டு புதைக்க போறாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்கன்னு ஓவரா கத்துறாங்க எல்லாரும். வேணா உன் மயம் பெரிய மயம் பண்றது சரியா அப்படிங்கல சுட இருந்துட்டு, ஏங்க கொஞ்சம் அப்படிங்கிற, நீ பேசாம இருக்கிறதோட பொங்கி போறதோட நிப்பாட்டிக்கோ. இந்த சொத்து வார்த்தை எதுவும் பேசப்படாது. இந்த சொத்து பூரா யாருக்கு வரப்போகுது? நாளைக்கு நீ பெக்க போற புள்ளைக்கு உனக்கும் தானே. அதனால கம்முனு கெட. எனக்கு இந்த சொத்து மேலாம் ஆசை இல்ல அப்படிங்குது சுடரு. அதானே அதான் நீங்க சோத்துக்கு நான் பேசாம இரு போயிடு அப்படின்ட்டு சத்தியவேல் என்ன பண்றான், இங்க பாருனே அதெல்லாம் முடியாது. நீ முடியாதுன்னா போய்க்க, நான் கேஸ் போட்டுக்கிறேன். பாத்தியானே பாத்தியானே எப்படி திமிரா பேசுறான்னு. என்னடா இப்ப மட்டும் அண்ணேங்கிற? நீ மட்டும் என்ன கொஞ்சம் நஞ்சமா பேசுன? அவன் நம்ம கூட பிறந்தவன்டா. அவனுக்கு நம்ம கொடுக்காம அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற அப்பத்தா சொல்லியது. முடியவே முடியாது. என் புருஷன் சம்பாரிச்சதுல 4 பங்கா போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க லொட்டு லொசுக்குன்னு வாங்குனீங்க. அது ஒண்ணும் சும்மா வாங்கல. அதுல இருந்து வந்த வருமானத்துல இருந்தா. இப்போ ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா இதுல இருந்து வந்த வருமானத்துல தானே வாங்குனீங்க. இன்னைக்கு அது 100 லட்சமா வந்திருக்குன்னா அந்த 10 லட்சத்துல இருந்து 4 பங்கா போடு அப்படிங்குது. அப்படி பாக்குறாரு முத்துவேலு. அம்மா நீ கரெக்டா தான் சொல்லிக்க. நானும் தப்பாத்தையும் போட்டுட்டேன். அந்த அப்பாவுட்டு மட்டும் 4 பங்கை போட்டுருவோம். அண்ணே அப்படிங்கிற, டேய் வாய மூடு. அதுக்கப்புறம் நான் எவ்வளவு முதலீடு போட்டனோ அதையெல்லாம் கணக்கு வச்சிருக்கேன். ஒவ்வொரு ஃபேக்டரியும் ஒவ்வொரு இடமும் நான் வாங்கையிலயும் நம்ம அப்பாவோட வருமானத்துல இருந்து அந்த வாங்கினதுல இருந்தது அதுல இருந்து தான் நான் போட்டிருக்கேன். அந்த வருமானத்துல இருந்து 4 பங்கா போடுறேன். ஓகேவா? சூப்பர்ரா சூப்பர்றாங்கல்ல. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த வீடு அவளுக்கு தரவே மாட்டேன் அப்படிங்கல மறுபடியும் வீட்டுல இருந்து நிக்கிறேன்.
பார்க்குறாரு. நான் இந்த வீட்ல இருக்கல. நான் கிளம்புறேன்னு பழனி வெளில வர, "என்னங்க, என்னங்க?" அப்படின்னு சோனியா பின்னாடியே வர, அங்க அதுக்குள்ள பார்த்தா சண்டை. "என்னடா என்ன?" அப்படின்னு பாண்டியன் குடும்பம் ஃபுல்லா வருது. "இந்தா வந்துருச்சா?" அப்படிங்கையில, "என்னடா, என்னடா பழனி பிரச்சனை?" அப்படிங்கையில நடந்தத சொல்ல, "ஏன் ஏன் இப்படி உனக்கு சொத்து சோறுன்னு அலையுற? ஏன்னு? உனக்கு அறிவே இல்லையா?" அப்படின்னுட்டு, "டேய் பழனி நீ வாடா, நம்ம வீட்டுக்கு வா. நம்ம வீட்டுக்குள்ள என்ன?" அப்படிங்கையில, "அத்தாச்சி பேசாம இருங்க" அப்படிங்கிறாங்க. "ஏய் என்னடி? என் புள்ள என்ன யாருங்கள நெனச்சுட்டு இருக்கானா? அவளுக்கு அம்மாவா நான் இருக்கேன்டி. அத்தாச்சி நீங்க இருக்கீங்க நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இது உரிமை போராட்டம். இவரே ஆள நெனைப்பாரு, ஆட்டைய போட நெனைப்பாரு. அதுக்கு தான் மாமாவ ஒட்டிக்கிட்டு வந்திருக்காரா? இவர் இருந்தத விட்டுட்டு எங்கள வந்து ஒட்டுனீங்கிறாரு. என்னம்மா சொல்ற? ஆமா அப்படிங்கிறாங்க. என்ன பழனிய பார்த்து அப்படியா சொல்ற? அவன் நெனச்சா அப்படி தூக்கி குடுத்துட்டு போவேன்னு. குடுக்க சொல்லு, போக சொல்லு. இந்தா இப்போ அப்படித்தானே வந்தான். அதான் அவ பொண்டாட்டி கேட்கறாள, பொண்டாட்டிய தூண்டி விட்டுட்டு, அண்ணே இப்படிலாம் பேசாதன்னு கோமதியும், பழனியும் கத்துறாங்க. அதுக்கப்புறம் பாக்குறாங்க வேகமா ராஜி வந்து கைய பிடிச்சு இழுக்குறாங்களா கோமதி, பழனிய. ராஜி வராங்க. "அத்தை விடுங்க, சித்தப்பா கைய விடுங்க" அப்படின்ட்டு, என்னம்மா ராஜி நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது." "ஆ ஆ பாத்தியா அப்பங்காரனும் மகளும் இப்படி பிளான போட்டுல பண்ணுதுகன்ற" சக்திவேலு சொல்ல, "சித்தப்பா வாய மூடுறீங்களா?" அப்படின்ட்டு, "என்ன சித்தப்பா? நீங்க ஏன் சித்தப்பா இங்க வரணும்? அதுக்காகத்தான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன்." "என்னம்மா ராஜி சொல்ற? நீயுமா? சித்தப்பா இது உங்க வீடு. அப்பா சொன்னது மாரி இந்த வீடு உங்களுக்கு தான். நீங்க இங்க தான் இருக்கணும். எதுக்கு போறீங்க? அப்படியே இல்லையா? போட்டா நானா போடட்டும்." அப்படின்னு சொன்னோனே ஆடி போறாங்க. "ஏய் நமக்கு எதுக்குடி இந்த சொத்து? அத்தை நீங்க சும்மா இருங்க. இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. அப்பத்தா எல்லாருக்கும் போடுறா இருந்தா போடட்டும். இல்லன்னா நீங்க இருங்க" அப்படிங்கிறாங்க. பாக்குறாங்க. அதெல்லாம் இனிமே சண்டைன்னு வந்துருச்சு. இவன் மூஞ்சில முழிக்க முடியாது." அப்படி இப்படின்னு சக்திவேல் சொல்ல உடனே பாக்குறாரு பழனி. சரி என்னைய முழிக்க முடியாதுன்னு சொல்ட்டீல, நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன் அப்படிங்கிறாங்க. "என்ன ஐடியா?" அப்படிங்கிறாங்க. "ஏங்க நீங்க சும்மா இருங்க. உங்க ஐடியாலாம் வேணாம். நான் சொல்றேன். இந்த உங்க மூஞ்சில முழிக்க தேவையில்ல. நாங்களுக்கு தேவையில்ல. பங்கு பிரிக்கிற வரைக்கும் வீட்டுக்கு நடுவுல கோட போடுங்க. நீங்க அங்கிட்டு இருந்துக்கங்க. நாங்க இங்கிட்டு இருந்துக்கிறோம்." தூக்கி வாரி போடுது. என்னது கோடா? ஆமா. காலங்காலத்துக்கு நீங்க படத்த பார்த்தது இல்லையா? "சம்சாரம் அது மின்சாரம். கோடு நடுவுல விழுகல." சுகன்யா தான் பட்டைய கிளப்புது. 3 பங்குல எப்படி நடுபாதியா பிரிக்க சொல்ற? பாதி உங்களுக்கா? என்ன சித்தி?" அப்படின்னு குமார் வேற, "வாடா மவனே, என் அக்கா பெத்த மவனே, இப்பதான் தெரியுதா? பாதி பாதி 3 பங்குன்னு. என்ன நெனச்சுட்டு இருக்க? 4 பேரு. 4ன்னா 2 இங்கிட்டு, 2 அங்கிட்டு. நீனும் அண்ணன், தம்பி, உங்க பெரியப்பா நீங்களும் அந்த பக்கம். நானும் எங்க அத்தாச்சிக்கு வீட்டுக்கும் இந்த பக்கம். எங்க அத்தாச்சி இங்க வரமாட்டாங்க. இருந்தாலும் எங்க அத்தாச்சி என் வீட்டுக்காருக்காண்டி விட்டு குடுக்கும். என்ன அத்தாச்சி?" அப்படிங்கைல, "சரிடி, நீ இருடி. என் தம்பிக்கா என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க 2 இந்த பாதியில இருந்துக்கங்க. அதான் கரெக்ட். சுகன்யா சொல்றது தான் சூப்பர்." அப்படின்னு சொல்ல, "ஏய் என்ன?" அப்படிங்கிறாரு. "அக்கா நீ சொல்றது ஆமாடா. சுகன்யா இன்னைக்கு தான்டா கரெக்ட்டா பேசியிருக்கா. எனக்குன்னு ஒரு பங்கு இருக்குல்ல. நான் ஏன் விடணும்?" "அத்தை" அப்படிங்கிறாங்க ராஜி. "ஏம்மா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா?" "ஐயோ! நானே தான் போகலான்னு சொன்னேன். நீங்க என்ன அத்தை?" அப்படிங்கிறாங்க. பாட்டி வந்துட்டு, "ஏய் அண்ணே விடுங்க. எல்லாரும் பேசாம இருங்க." அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அடக்கிட்டு, "அண்ணே கோட போடுங்கண்ணே." அப்படிங்கைல சுகன்யா பார்த்தா காணோம். ஓடி போய் வேக வேகமா வெளில போகுது. அங்க ஏதோ கட்டுறதுக்கு பெயிண்ட் வச்சிருந்திருக்காங்க. அத போய் எடுத்துட்டு வந்து கோட சர் சர் சர்ன்னு நேரா வேகமா போடுது. அப்படியே எல்லாரும் வாய வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்கிற மாரி. "என்னங்க இனிமே இது நமக்கு, அது அவங்களுக்கு. கிச்சன் இல்லைன்னா ரூம்ல ஏதாவது அடுப்படி வாங்கியாந்து ஸ்டவ் அது இதுன்னு வச்சுக்குருவோம். நம்ம இந்த பக்கம், அவங்க அந்த பக்கம். சரியா? என்ன மாமா, பெரிய மாமா" அப்படிங்கையில முத்துவேல் சக்திவேல பார்க்க, "கரெக்ட்டா தாம்மா போட்டுருக்க. இவனுக்கு சரியான ஆப்பு தான் நீ வச்சிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு, "அங்கிட்டு வாங்க. நீங்க ஏங்க அங்கே நிக்கிறீங்க? இங்கிட்டு வாங்க." அப்படின்னு இழுத்துக்கிறாங்க. "அத்தாச்சி வாங்க. நாளைக்கு பால் காய்ச்சுறேன்." "நாளைக்கு என்ன நாளைக்கு? இன்னைக்கே தான்." அப்படின்னு குடு குடு குடுன்னு இருங்க இருங்கன்னு ஓடி போய் பக்கத்துகளே பாலையும், சட்டியும், பாத்திரத்தையும் வாங்கிட்டு வந்து, வாங்க ஒரு கரண்ட் அடுப்பையும் வாங்கிட்டு வந்துருது. வச்சு என்ன பண்றாங்க, "வாங்கண்ணே வாங்க." பாண்டிய குடும்பத்த ஒட்டு மொத்தமா கூப்பிட, எல்லாரும் அப்படியே சக்திவேல் அதிசயத்து போய் நிக்க, ராஜியும் இப்படியே, "அப்பா" அப்படிங்கல, ஓகே பண்ணட்டும். பண்ற வரைக்கும் சந்தோஷம்." அப்படின்னு பார்க்குறாரு. அப்பாவே சொல்ட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா, மீனா என்ன பண்ணுது, "அத்தை வாங்க. அதான் அங்கிட்டு கூப்பிடுறான்ல, நம்ம மாமா, நம்ம சித்தப்பா. நீ வாங்க எல்லாரும். என் அக்கா குடும்பம் என் வீட்டுக்கு வருது." "அண்ணே, நீ பண்ணது நல்லதா போச்சுண்ணே. நீ இப்படி பண்ணதுனால தான் இன்னைக்கு அந்த ஆர்வத்துல தூண்டி விட்டுட்ட. எங்களுக்கும் இப்படி பண்ணணும்னு முடிவு வந்துச்சு. இல்லைன்னு வச்சுக்கயேன், நான் பாட்டுக்கு இந்த வீட நீயே கூட வச்சுக்கன்னு சொல்லியிருப்பேன். இல்லைன்னா எங்க அக்கா குடும்பம் இப்ப வந்திருக்காது. நீ நல்லது பண்ணிட்டண்ணே. என் சாமி நீதானே." அப்படின்னு சக்திவேலுக்கு ஒரு கும்பிட போட்டு, "வாங்க வாங்க" அப்படின்னு ஹால்லயே வச்சு பால காய்ச்சுவோம். "அதுக்கு தானே கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு கரண்ட் அடுப்ப வச்சு, பாத்திரத்த சில்வர் சட்டிய வச்சு, பால ஊத்தி, ஜீனி வாங்கிட்டு வந்திருக்காங்க. காய்ச்சிர்றாங்க.
டம்ளர் வேணுமே அப்படிங்கல ஏதோ வச்சிருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்ல, என்னது நான் போய் எடுத்துட்டு வந்துட்டோம்ல. ராஜி குடுகுடுன்னு தான் வீட்ல போய் எடுத்துட்டு வந்துடுறாங்க. கதிரு இங்க கோவமா, சோகமா உட்காந்துருக்காரு. அட வாங்க, பாவம் இல்லையா? சித்தப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்ப நீங்க சுதந்திரமா இருக்க போறாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர தின அன்னைக்கு எல்லாரும் சுதந்திரமா அந்த வீட்டுக்குள்ள வர்றாங்க. வீட்டுக்குள்ள போனா, ஆனா பாண்டி மட்டும் வர மறுக்கிறாரு. மாமா வாங்க மச்சான். இது உங்க வீடு வாங்க. இது உங்க வீடு. ஏன்னா எனக்கும் என் அக்காவுக்கும் உள்ள பங்கு. நீங்க தாராளமா வரலாம். என்ன சுகன்யா? அத்தாச்சி வீடு வரலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அத்தாச்சி வரமாட்டாங்கன்னு சுகன்யாவுக்கு தெரியும். இது ஃபுல்லா நமக்கு தான்ட்டு. ஆனா அவங்க அப்படி நினைக்கல. வீடு முழுதுமே பழனிக்கு தான் குடுக்க நினைச்சாங்க. இப்ப அங்க எல்லாம் நிக்கிறாங்க. இங்க சக்திவேல், முத்திவேலும் திருண்டு முழிக்க பால காய்ச்சி, முதல்ல எங்க மாமா குடுத்துட்டு வரேன். குடுங்கங்க உங்க அண்ணனுக்கு அப்படிங்கல. ஏய் வேண்டாம் வம்பிழுக்காத. அட சும்மா இருங்க. மாமா பால எடுத்துக்கங்க அப்படிங்கல. அப்படியே தட்ட போறாரு. நீங்க தட்டி விடுவீங்கன்னு தெரியும். அதனால தான் நான் கோட்டுக்கு இந்த பக்கமே இருந்து குடுக்குறேன். நீங்க வாங்க மாட்டீங்க. பெரிய மாமா இந்தாங்க. சக்திவேல் அப்படியே முறைச்சு பாக்க, என்னடா உன் மொறப்புல அங்கிட்டு வச்சுக்கோ அப்படின்னு குடுமா. வாங்கிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வைக்கிறாங்க. குமாரு, சக்திவேல் 2 பேர் மட்டும் வாங்கல. சுடரு கைய நீட்ட போகுது. பேசாம இரு அப்படிங்கிறாரு. பேசாம அந்த பிள்ளை இருந்துருது. இதுங்க எல்லாருக்கும் குடுக்குறாங்க. இங்க பாருங்க அத்தாச்சி, இங்க நம்ம வீட்ல இன்னைக்கு சாப்பாடு. எல்லாம் இங்க தான் சாப்பிடணும். அட ஏத்தா ஒண்ணுமே இல்லாம எப்படி சமைப்ப? யார் சொன்னா? அதெல்லாம் 5 நிமிஷம் அந்த பக்கம் போய் கொல்ல பக்கம் சமைக்கிறோம். என்னங்க ஓகேவா? என் பொண்டாட்டி சொன்னா ஓகே தான். கதிரு, ராஜி ஓகே. சித்தப்பா, மாமா எல்லாரும் இங்கேயே கலக்கிருவோம் அப்படிங்கிறாங்க. கதறிக்கிட்ட ராஜி கொஞ்சம் சமாதானப்படுத்திடுறாங்க. ப்ளீஸ் விடுங்களேன். அப்பாவும் அண்ணனும் தானே பேசுனாங்க. ப்ளீஸ்ன்னு கெஞ்சவும், "ஏய் நான் எப்ப கோவப்பட்டேன்? என்னைய விடுங்கன்னு சொல்ற?" அப்படின்னு கதிர் சொல்ல, "என்னது கோவப்படலையா? நான் ஏன்டா கோவப்பட போறேன்? அதெல்லாம் நான் கோவப்படல. நீ கவலைப்படாத." அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே கதிர நினைச்சு பெருமைப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, சமையல் தட்டப்புடலா விருந்து ஓடிட்டு இருக்கு. இங்க மூக்க தொலைக்குது. ஆனா சுடர் மட்டும் குமாரும், சக்திவேலும் போனதுக்கப்புறம் அங்கிட்டு போய் டக்குன்னு "எனக்கு பால குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க சுகன்யாட்ட. சூப்பர்மா" அப்படின்னு குடுக்குறாங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. என்ன எதுவும் தப்பா நினைக்காதீங்க. உன்ன ஏம்மா நாங்க நினைக்க போறோம் அப்படின்னு சொல்லி, இங்க பார்த்தீங்கன்னா பிரியாணி தடபுடலா எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. கோட்டுக்கு இந்த பக்கம் உட்கார்ந்து. ஆனா சக்திவேல், குமார் மட்டும் செம்ம காண்டுல இருக்காய்ங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா சூப்பரா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பர்களே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.